இங்கே மரியாதைக்குரிய என்ஆர் இளங்கோவன் அவர்கள் பேசுகிற போதும் வேறு பலர் பேசுகிற போதும் அரசியல் சாசனத்தின்படி இந்த சட்டங்கள் ஆங்கிலத்திலே தான் நிறைவேற்ற வேண்டும், அதை மாற்றி இந்தியிலே சமஸ்கிருதத்திலே நிறைவேற்றுவது சட்ட விரோதம் என்று வழக்கு தொடுக்கிற போது நேற்றைய தினம் நம்முடைய மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே பேசிய அந்த மத்திய அரசுடைய வழக்கறிஞர் பேசுகிற போது நாங்கள் ஆங்கிலத்திலே தானே இதை எழுதியிருக்கிறோம் என்று அவர் ஆங்கில ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரை எல்லாம் சொல்லுகிறார். இந்த சட்டம் எப்படி பாரதிய அந்த சமஸ்கிருத வார்த்தையை நாங்கள் ஆங்கிலத்திலே எழுதியிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அவருக்கு எப்படி விளக்கம் சொல்றதுன்னே எனக்கு ஒன்றும் புரியல. இப்ப அறிவு கட்டவன் சொல்றதை எழுதி அதை ஆங்கிலத்தில் எழுதிட்டா அது ஆங்கிலம்னு ஏத்துக்குவார் அவரு? அறிவு கட்டவன் ARIVU KATTA எழுதுனா அது ஆங்கிலமா தமிழா? என்ன விளக்கம் என்றே புரியும். இதைத்தான் மத்திய நாடாளுமன்றத்திலேயே சொல்லுகிறார்கள். அப்படியானால் இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆகவே நம்மை பொறுத்த என்ன நிலைமை என்று சொன்னால், ஒரு நிறைவேற்றப்படுகிற இந்த சட்டங்களை ஏற்கனவே வந்தே பாரத்னு ரயில விட்டான், சரி வந்தே பாரத்னு ஏதோ சொன்னானேன்னு பிடிச்சோம். தேஜாஸ் எக்ஸ்பிரஸ் ட்ரெயில விட்டான், ஏன் தேஜாஸ் எக்ஸ்பிரஸ் வேற பேர் வைக்க கூடாதுன்னு கேட்டு விட்டோம். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா கிரிமினல் சட்டத்தையே சமஸ்கிருத பேரு இந்தி பேர்ல வைக்க ஆரம்பிச்சுட்டான். ஆகவே இந்தியை சமஸ்கிருதத்தை மறைமுகமாக நாடாளுமன்றத்திலே அரங்கேற்றுகிற ஒரு முயற்சியை தான் பாஜக செய்யவிருக்கிறது என்பதற்கான உரிய வலுவான கண்டனத்தை நாடு முழுவதும் எழுப்ப வேண்டிய கட்டாயம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. எந்த வகையிலே வந்தாலும் இந்தி திணிப்பை ஒருபோதும் தமிழ்நாடு ஏற்காது, ஒருபோதும் இந்தியா ஏற்காது என்கிற வலிமிக்க குரலை நாம் எழுப்ப வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது. நான் அதிகமாக அதற்குள்ளே போக விரும்பவில்லை. ஆனா நாங்க என்ன கேட்கிறோம், முன்னாள் அமைச்சர் பேசுகிற போது சொன்னார், நாங்க என்ன கேட்கிறோம், இப்ப இந்த சட்டத்தை நிறுத்தி வைங்க, மீண்டும் நாடாளுமன்றத்தில் லா கமிஷன்ல விவாதிங்க, நாடாளுமன்றத்தில் ஒரு முறையான விவாதம் நடத்தி அதை நிறைவேற்றுங்க, அப்படிதானே சொல்றோம். ஏன் மோடி அதுக்கு தயங்கணும்? ஏன் அமித்ஷா நீங்க தயங்கணும்? நீங்க நாடாளுமன்றத்தினுடைய ஒரு தொடர் கூட்டத்தினுடைய கடைசி நாள் அன்னைக்கு இந்த சட்டம் தாக்கல் செய்யப்படுகிறது. அன்னைக்குதான் நாடாளுமன்ற கூட்டம் நிறைவேற்ற முடிய போகிறது. அவசரமா அந்த சட்டத்தை முன்மொழிகிறார்கள். உடனே ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போகிறது. 2 மாதத்துல ஸ்டாண்டிங் கமிட்டி அதை பத்தி முடிவெடுக்கிறது. ஸ்டாண்டிங் கமிட்டியில் இருக்கிற எதிர்கட்சி உறுப்பினர் என்ன கேட்டார் சொன்னால், இந்த அமைப்புகளை பரிசீலிப்பதற்கு ஒரு நிபுணர் குழுவை அமைத்து அதை பரிசீலித்து முடிவுக்கு வருவோம்னு சொல்றாங்க. ஏன் நீங்க தயங்கணும்? ஒரு குழு அமைங்க, ஸ்டாண்டிங் கமிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் கொண்ட ஒரு கமிட்டி அமைங்க, இந்த 3 சட்டங்களையும் அவங்க ஆய்வு செய்யட்டும், அது அரசியல் சாதனத்துக்கு பொருத்தமானதா இல்லையா என்பதை முடிவு செய்து நீங்கள் நிறைவேற்றலாமா இல்லையா? எதையுமே ஸ்டாண்டிங் கமிட்டியில் இருக்கிற எதையுமே கேட்காமல் அவசரமா கொண்டு வந்து நீங்க டிசம்பர் மாசம் சட்டத்தை முன்மொழிகிறீங்க. 20ஆம் தேதி முன்மொழிஞ்சு அன்னைக்கு அதை அவசரமா நிறைவேற்றி 25ஆம் தேதி குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலோடு நிறைவேற்றப்படுகிறது. ஏற்கனவே நமக்கு தெரியும், இந்த சட்டம் கடைசியாக நிறைவேற்றப்படுகிற போது நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி உறுப்பினர்கள் யாருமே கிடையாது. எல்லாரையும் அமைதியாக அவர்களை சஸ்பெண்ட் செய்துவிட்டு எதிர்கட்சி உறுப்பினர் எல்லாவற்றையும் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு நீங்க அதை அவசரமா செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? என்ன அவ்வளவு பெரிய பிரச்சனை? 1872ஆம் ஆண்டிலே நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை தானே இன்னைக்கு மாற்றுகிறீர்கள். ஏன் ஒரு 2 வருஷம் கழிச்சு பொறுமையா நிதானமா செஞ்சா என்ன என்றால், அவர்களுடைய நோக்கம் எல்லாம் இதன் மீது ஒரு பரிபூரணமான விவாதம் நடைபெறக்கூடாது, இது நாடு தழுவிய விவாதமாக செய்யக்கூடாது. ஒரு நீண்ட நெடுங்காலமாக இருக்கக்கூடிய இந்த 3 குற்றவியல் சட்டங்களை மாற்றுகிற போது ஒரு தேசிய அளவிலே விவாதம் நடத்தியிருக்கலாம். அனைத்து மாநிலங்களில் இருக்கிற உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்களுடைய கருத்துக்களை கேட்டிருக்கலாம், உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞருடைய கருத்துக்களை கேட்டிருக்கலாம், அல்லது லா கமிஷனுடைய கருத்துக்களை கேட்டு நிதானமாக பரிசீலித்து முடிவெடுத்திருக்கலாம். எதையுமே செய்யாமல் எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதற்கே வாய்ப்பளிக்காமல்
நாடாளுமன்றத்தில் எதிர்த்து குரல் வாக்களிப்பதற்கு கூட வழி இல்லாமல் அப்படி அவசரமாக இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதிலிருந்தே இதனுடைய நோக்கம் என்னவென்று அவர்களுக்கு புரிகிறது. என்னவென்றால், இந்தியாவிலே வளர்ந்து வருகிற மக்கள் இயக்கத்தை ஒடுக்க வேண்டும், ஜனநாயக உரிமைகளை பறிக்க வேண்டும், பத்திரிகை சுதந்திரத்தை முடமாக்க வேண்டும், ஊடக சுதந்திரத்தை அடிமைகளாக மாற்ற வேண்டும், எல்லாருடைய பேச்சுரிமை எழுத்துரிமை எல்லாவற்றையும் பறித்து ஒரு பாசிச ஆட்சியை இந்தியாவிலே நிறைவேற்ற வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு தானே இவர்கள் நிறைவேற்றுகிறார்கள்.